சித்தர் வணக்கம். உலக தமிழ் அறிவாளிகளே, சித்தர்களின் அருளால் நலமுடன் பல்லாண்டு வாழ்வோம். மிஸ்டர் லேடிஸ் ஊடக ரசிகர்களே, கால் பாதத்தில் வெடிப்பு இன்னைக்கு நிறைய பேருக்கு இருக்கிறது. வயலிலே வேலை செய்கிறான், சேற்றிலும் சகதியிலும் புழங்குகிறான். கிருமிகளுடைய தாக்கத்தினாலே அவனுடைய காலில் வெடிப்புகள் வந்து விட்டது. இப்படி சொன்னா ஒரு வேளை அதை ஏத்துக்கலாம். சாக்ஸ் போட்டு ஷூ போட்டுக்கிட்டே திரியறான், அவன் காலில் எப்படி வெடிப்பு வந்தது? எந்த கிருமி வந்து வெடிக்க வச்சது? இப்ப நாங்கெல்லாம் படித்த போதுயா, காலில் கால் அணி மிதியடி அணிந்து கொண்டு வருகிற பிள்ளைகளே ஒரு வகுப்புல ஒருத்தர் 2 பேர் தான் இருப்போம். இது எல்லாரும் வெறுகால தான் நடப்போம். காலில் மிதியடி போட்டுக்கொண்டு இருக்கிறான் என்றால் அவன் மிக வசதி படைத்த குடும்பத்தவன். அப்பெல்லாம் காலில் எல்லாம் வெடிப்பு வந்ததா? ஒன்றும் இல்லையே, மழை நல்ல இருந்தது. காலில் வெடிப்பு வருவதற்கு காரணம் என்ன? அதை குணமாக்குவது எப்படி? காலில் எல்லாம் கிராக் கிராக்கா வெடிச்சிருக்கும். அதுக்கு பெரிய ஃபுட் கிராக்னு பேரு. அதற்கு ஒரு மருந்தை உருவாக்கி பயன்படுத்துகிற ரகசியத்தை சொல்லுகிறேன், கேளுங்கள். கிராக் கான், அதுக்கு பேரே வச்சுக்கோங்க. கிராக் கான், கிராக் போய்ந்தி. கிராக் போயிடும் இல்லை, கிராக் வில் கோ இல்லை, கிராக் கான். முன்னாடியே அவ்வளவு தீர்க்கமாக சொல்ல முடிகிறது. அந்த காலில் வெடிப்பு இருக்காது. சிலருக்கு காலில் வெடிப்பு இருக்கும், நடக்கிற போது பிளட் மார்க் அந்த கால் வெடிப்பில் இருந்து தரையில படும். காலை வைக்க முடியாது, தத்தளிப்பார்கள் அந்த வெடிப்பில். அது மட்டுமல்ல, கால் வெடிப்பு கால் பாதத்தினுடைய அழகை சிதைத்து விடும். கால் மழமழன்னு முகத்தை போல காலை பராமரிக்க வேண்டும். கால் படுகிற இடத்தில் இருக்கிற கிருமிகளின் தொற்றினால் கண் பார்வையை கூட பாதிக்கிற ஒரு அபாயம் காத்திருக்கிறது. கால் வெடிப்பில இருந்து தொற்றுகிற பல நோய்கள் நம்ம உடலை பெரும் பிணிக்கு ஆளாக்குகிற கொடுமையான சூழ்நிலை ஏற்படுகிற வாய்ப்பு இருக்கிறது. காலில் வெடிப்பை இருக்கக்கூடாது, இருந்தால் குணப்படுத்திக்கணும். கால் வெடிப்பை குணமாக்குவது தன்னுடைய உடல் ஆரோக்கியத்துக்கு ஒரு பெரிய வழியை தந்திருப்பதற்கு சமம். அதனால அதை இன்றைக்கு நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். ஒரு தயாரிப்பை ஒன்றை சொல்லுகிறேன். அது சித்த மருத்துவம் உரிமம் பெற்ற ஒரு தயாரிப்பு தான். அதை உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் தயாரித்து பயன்படுத்துங்கள். அப்படி தயாரிக்க முடியவில்லை என்றால் அதை நீங்கள் பெற்று பயன்படுத்தியாவது அந்த பலனை அடைய வேண்டும். அந்த தயாரிப்புக்கு பெயர் என்ன? கிராக் கான், கிராக் போய்ந்தி. அந்த கிராக்னா எனக்கு ஒரு ஜோக்கு தான் ஞாபகம் வருது. ஒரு வீட்டுக்கு வந்தார், துணைவியும் அவருடைய கணவனும் வந்து பேசி கொண்டிருந்தார்கள். வந்தவரை பார்த்துட்டு கேட்டார், எங்கம்மா இந்த சுவத்துல போனதர் வந்தபோது ஒரு கிராக் இருந்ததே, அது காணுமேன்னு கேட்டார். அதுக்கு அந்த அம்மா சொல்லிச்சு, ஒரு வீட்டில் ஒரு கிராக் இருந்தா போதும் அப்படின்னு அந்த கிராக்கை நான் அடைச்சிட்டேன்னு சொல்லிச்சான். சொல்லிட்டு அது அப்படியே இருந்தா பரவாயில்ல, திரும்பி ஆத்துக்காரரை பார்த்துச்சான். அப்போ இந்த கிராக் என்பது தலையில தான் வரணும், இல்லை காலில் கூட வரும். அந்த கிராக்கை இல்லாம பண்ணிக்கொள்ள வேண்டும். அதற்கு என்ன செய்வது? இந்த கிராக் கான் எப்படி செய்வது? ரொம்ப சுலபம். சில மூலிகைகள். ஒன்று கடுக்காய் தோல், 2 மஞ்சள் தூள், 3 தும்பை இலை சாறு, 4 சோற்று கற்றாழையின் சோறு. கடுக்காய்த்தூள், மஞ்சள், தும்பைச்சாறு, சோற்று கற்றாழையின் சாறு. இது 4ஐயும் சேர்த்து தண்ணீரில் கொதிக்க வைத்து நன்றாக கொதித்த பின்னால் அதை வடிகட்டி எடுத்துக்கொள்ளுங்கள். 2-3 முறை வடிச்சிடணும். அதில் திப்பி வரக்கூடாது. 2-3ஆக துணியை மடித்து கூட வடிச்சிடணும். இப்போ நாங்கள் என்ன பண்ணோம், 400 மெஷ் அது ஃபில்டர் இருக்கிறது, அதில் போட்டு வடிச்சிருவோம். அப்போ
அதை எடுத்து அப்படி பார்த்தோன்னா வெளிச்சத்தில் அதை உள்ள எதுவுமே மிதக்காது, எதுவுமே பறக்காது. அவ்வளவுக்கு கிறிஸ்டல் கிளியராக அது இருக்க வேண்டும். அப்படி தயாரித்து வைத்துக் கொள்ளுங்கள். இப்ப 2 தயாரிப்புகளை நீங்க பண்ணணும். ஒண்ணு, கடைகளில் விற்கிறது கிளிசரின். 2வது எலுமிச்சம்பழச்சாறு. கிளிசரின் எவ்வளவு, எலுமிச்சம்பழ சாறு எவ்வளவு? கிளிசரின் 1/4 லிட்டர் எடுத்தால் எலுமிச்சம்பழ சாறு 50 மில்லி, 1:5. இதை 2ஐயும் நன்றாக கலந்து கொஞ்சம் மிக்சிங்க்கு கொஞ்சம் எஃபர்ட் எடுத்துக்கணும். நல்லா கலந்து விட்டு பிறகு முன்ன சொன்ன கஷாயம் இருக்கிறது பாருங்க, கடுக்காய் சூரணத்தை சேர்த்து பண்ண கஷாயம் நன்றாக வடித்து அதில் ஏதும் துகள்கள் இல்லாமல் எடுக்கப்பட்டது. துகள் இருந்தால் அது கெட்டு போயிடும். அப்படி வடித்து எடுத்த அந்த கஷாயத்தை இந்த சாற்றோடு சேர்த்து, இந்த கிளிசரின் எலுமிச்சம்பழ சாரோடு சேர்த்து அதை நன்றாக 2, 3, 4 முறை கூட நல்லா கலக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டா அதற்கு வாசனைக்கு கொஞ்சம் ரோஸ் எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. தீர்ந்து போச்சு, தயாரிப்பு ரெடி. கிராக் கான், கிராக் போய்ந்தி. என்ன செய்ய வேண்டும்? ஃபுட் ஸ்கிராப்பர்னு விற்கிறது கடையில எல்லாம். காலை கழுவுவதற்குரியது ஃபுட் ஸ்கிராப்பர். காலை கொஞ்சம் தண்ணீரிலே சோப்பு போட்டு நன்றாக தேய்த்து கழுவி விடுங்கள். சலவைக்காரம் போட்டு தேய்த்து கழுவிட்டு நல்லா அழுத்தி தேய்த்து கழுவுங்கள். அந்த கால் வெடிப்புகளுக்கு இடையிலே அழுக்குகள் இருக்கும், அது போகிற அளவுக்கு நன்றாக தேய்த்து கழுவி விடுங்கள். கழுவிவிட்டு அந்த ஈரம் போக துடைத்து விட்டு இந்த கிராக் நில், அந்த கிராக் கான் என்று சொன்னேன் இல்லைங்களா, அதை அந்த பாதத்திலே கொஞ்சம் தழும்ப தடவி ஒரு காட்டன் சாக்ஸை அணிந்து கொண்டு இரவு படுக்க போய்விடும். நாம் வச்சு கொண்டது என்ன? நன்றாக காலில் எந்த அழுக்கும் இல்லாமல் சுத்தமாக சோப் போட்டு கழுவிடணும். இந்த வழலை கட்டி போட்டு நல்லா தேய்ச்சி கழுவிட்டீங்க. பிறகு அந்த கால் வெடிப்புகளிலே அழுக்கு இல்லாமல் கழுவி விட்டு அதை நன்றாக ஈரம் போக துடைத்து விட்டு இந்த கிராக் கான் என்கின்ற தயாரிப்பை அது மேலே அப்படியே பூசிட்டு ஒரு காட்டன் சாக்ஸ் அணிஞ்சிட்டு படுத்துக்கோங்க. அடுத்த நாள் காலையில் எழுந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளையில ஆமா ஒரு நாளையில அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னா அந்த வெடிப்புகள் எல்லாம் ஒட்டி கொண்டு இருக்கும். ஆச்சரியமாக இருக்கும். அப்போ என்ன பண்ணணும்? ஒரு ஃபுட் ஸ்கிராப்பரை பயன்படுத்தி நன்றாக தேய்த்து அந்த வெடிப்பு அந்த மேலே பீந்த மாதிரி பிதுக்கிற மாதிரி இருக்கிற அந்த வெடிப்பை நன்றாக தேய்த்து கழுவி விட்டு கால் மண்ணில் படாமல் பார்த்து கொள்ளுங்கள். மிதியடி போட்டுக்கிட்டோ ஷூ போட்டுக்கிட்டோ அல்லது செப்பல்லையோ நடங்க. திரும்ப அடுத்த நாள் இரவு இதே போல போடுங்கள். இரவு ஒரு வேலைதான். ஒரு வாரம் போட்டீங்கன்னா உங்க காலான்னு உங்களுக்கே சந்தேகம் வந்துடும். காலில் இருக்கிற வெடிப்பெல்லாம் காணாம போயிடும். இதற்கும் உள்ளுக்கு சாப்பிடுவதற்கு, பாதத்துக்கு வலுவூட்டுவதற்கு, திரிதோஷங்களை சமன் செய்கிற சில்வாவை இதற்கும் கொடுப்போம். உள்ளுக்கு சில்வாவை கொடுப்போம். இப்ப சில்வாவை எடுத்துக்கொண்டு இந்த கிராக்கானை காலிலே உபயோகப்படுத்திக் கொண்டு வந்தால் கால் வெடிப்பை இல்லாமல் செய்துவிட முடியும். இது சித்தர்கள் கண்டுபிடித்த படைப்பு. இதிலே இருந்து, கால் வெடிப்பிலே இருந்து நாம் விடுபட்டு தமிழ் கூறும் நல்லுலகம் நலமுடன் வாழ சித்தர்கள் அருள் கைகூடட்டும். நன்றி, வணக்கம்.